கர்த்தரின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நாம் தியானிக்கக்கூடிய வேத வசனம் ஏசாயா 38வது அதிகாரம் 5வது வசனம். கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இந்த வேத வசனம் யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னு பார்த்தோன்னா, எசேக்கியா ராஜாவுக்கு கொடுக்கப்பட்டது. எசேக்கியா ராஜா ஒரு முறை ரொம்ப வியாதிப்பட்டு மரண படுக்கையில் இருக்கும்போது, அதாவது அந்த காலத்தில் அது என்னன்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு கட்டி, அது இந்த கேன்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கேன்சர்னால் பாதிக்கப்பட்டு அவர் மரண படுக்கையில் இருக்கும்போது, அவர் ஒரு ராஜா. அந்த ராஜாவுக்கு என்னென்ன மருத்துவம் தேசத்தில் உள்ள மருத்துவர்களை வச்சு பார்க்க முடியுமோ எல்லாம் பார்த்தாச்சு. ஆனாலும் அப்படியும் அவரை குணப்படுத்த முடியலை. அவர் மரண படுக்கையில் இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசிக்கு உண்டாகி அவர் சொல்கிறாரு, உன்னோட வீட்டு காரியங்கள் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்து, நீ பிழைக்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவுடைய அரண்மனைக்கு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே எசேக்கியா ராஜா என்ன பண்ணுறாருன்னா, சுவர்புறமாக திரும்பி கண்ணீர் விட்டு அப்படியே அழுது ஆண்டவர்கிட்ட கதறாங்க. நான் உமக்கு உண்மையாக இருந்தேனே, மன உத்தமமாக இருந்து நான் எல்லா காரியங்களையும் செய்தேனே அப்படின்னு சொல்லிட்டு எசேக்கியா ராஜா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறாங்க. அவர் சிந்துற கண்ணீரை பார்த்து கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசி அந்த அரண்மனையை விட்டு கொஞ்சம் தூரம்தான் போயிருப்பார். திரும்பி ஏசாயா தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, நீ போய் எசேக்கியா ராஜாவிட்ட இதை சொல்லுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதாவது என்னதுன்னா, கர்த்தர் சொல்லுகிறது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாருன்னு திரும்பி ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவை பார்த்து சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி தான் நீங்களும் ஏதாவது மரண படுக்கையில் எத்தனையோ மருத்துவங்கள் பார்த்துட்டோம், எல்லாம் கைவிட்டுருச்சு அப்படின்ற நிலைமையில் இருக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட நீங்கள் முறையிட்டுக்கிட்டே இருந்தீங்களா? அவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, எல்லாம் மருந்து மாத்திரை எல்லாம் கைவிட்டாலும் நீ என்னை நோக்கி கண்ணீர் விட்டு வேண்டுதல் செய்தேல, அந்த விண்ணப்பம் கேட்கப்பட்டது. நாங்கள் இத்தனை வருஷமாக குழந்தை இல்லாமல் இருக்கோம், கடவுள் எங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுக்கக்கூடாதா, கர்ப்பத்தின் கனியை வாய்க்க செய்யக்கூடாதான்னு நீங்கள் விண்ணப்பம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கல்ல, அதை கூட கர்த்தர் சொல்கிறார், அந்த விண்ணப்பம் கேட்கப்பட்டது. இந்த கடன் பிரச்சனை எப்படி மாறும், இல்லை இந்த வேலை காரியம் எப்படி வாய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய கரத்தில் நீங்கள் கண்ணீர் விட்டுட்டு இருந்தீங்களா? அந்த கண்ணீரை நான் கண்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன பிரச்சனைகளுக்காக நீங்கள் கர்த்தரை நோக்கி கண்ணீர் விட்டு கதறினீங்களோ அந்த கண்ணீரை நான் கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஏசப்பா கிட்ட இந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் கூட நன்றியால் கர்த்தரை துதிங்க. ஏன்னா இந்த வார்த்தையை கேட்க செய்தது கூட தேவன், அவருடைய கிருபை தான் இந்த வார்த்தையை கூட நம்மளை கேட்க வச்சிருக்கு. நாம் நிர்மூலம் ஆகாதிருப்பது கூட கர்த்தருடைய கிருபை. பிரைஸ் த லார்ட். ஆமேன்.